ஓம் காத்யாயனாய வித்மகே கம்யகுமாரி தீமகி தன்னோ துர்க்கி பிற சோதயாத்து. அஞ்சா நெஞ்சம் படைத்த ஆளுமை நாயகனும் அதிரடியாய் முடிவெடுக்கும் அரச வம்சத்தில் பிறந்தவரும் மற்றவர்களை வியக்க வைக்கும் மலைபோல் செல்வத்தை வாரி குவிக்கும் மணிக்கணக்கில் சம்பாதிக்கும் மன்னாதி மன்னருமாகிய சிம்ம ராசி வர்க்கத்தில் உதித்த மாணிக்கங்களே, நல்ல உறவுகளே, நல்ல நண்பர்களே, நல்ல சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடந்த 6 வருட காலமாக உங்கள் வாழ்க்கையில் அவமானம், நிந்தை, இழப்பு அனைத்தையும் பற்றிவிட்டீங்க. இனிமேல் உங்களுக்கு உயிர் மட்டும்தான் மிச்சம். அந்த வகையில் நீங்கள் ஏளனங்களையும் பேர் இழப்புகளையும் சந்திச்சு விட்டீங்க. அதற்கு காரணம் நீங்கள் படாத முயற்சி இல்லை, நீங்கள் செய்யாத தொழிலும் இல்லை. நீங்கள் பலவித முயற்சி செய்திருந்தாலும் அனைவரும் நவக்கிரகங்களுக்குள் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் கிரகங்கள் உங்களை பாடாய்ப்படுத்தி துவைத்து விட்டன, அடித்து துவைத்து விட்டன. நீங்களும் நாராய் போய்விட்டீங்க, நூலாய் போய்விட்டீங்க, பஞ்சு பஞ்சாய் தெரிக்கப்பட்டீங்க. சிலர் வீதிக்கு வந்து உருத்தறியாமல் சின்ன பின்னமாய் கதாநாயகனாக இருந்த சகோதர சகோதரிகள் இன்று காமெடி பீஸ் போல் ஆகிவிட்டீங்க. மற்றவர்கள் காரி துப்பும் அளவுக்கு ஒரு சாதாரண கூலி தொழிலாளி போய் ஆகிவிட்டீங்க. அதற்கெல்லாம் காரணம் உங்களை சூழ்ந்துள்ள நவக்கிரகங்களின் ஆளுகை தான் என்று நான் சொல்வேன். அப்படிப்பட்ட நவக்கிரகங்களின் ஆளுகைக்கு நீங்கள் தப்பிக்கும் காலம் வந்துவிட்டது. ஆல்ரெடி ஏற்கனவே உங்களுக்கு கிரகங்கள்லாம் சாதகமாக இருக்கும் நேரத்தில் உங்களுக்கு இந்த 2025 மே 18 உங்கள் வாழ்க்கையில் ஆண்டியை அரசனாக்கும் அற்புத காலங்கள் நடந்தேறும் யோகம் வந்துவிட்டது. சகோதர சகோதரிகளே, இனிமேல் நீங்கள் கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், எதை பற்றியும் பயம் வேண்டாம். கடந்ததை நினைத்து கலங்காமல், நடந்ததை நினைத்து திகையாமல், நடப்பதை நினைத்து சந்தோஷமாய் பயிற்சி எடுங்க, அதற்கான முயற்சி எடுங்க. வாழ்க்கை என்ற உத்வேகத்தில் ஓடுங்க. வெற்றி பாதை உங்களுக்கான இலக்கை இந்த ராகு பகவான கேது பகவான் உங்களுக்கு தர காத்திருக்கின்றார். நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு ஆண்டியை அரசனாக்கும் ராஜயோகம் தரும் ராகு பகவான். இதுதான் இன்றைய தலைப்பு. இந்த 2025 ஆண்டியாய் இருந்தவர்களை பெரும்பணத்தை தரக்கூடிய நிழல் கிரகம், சாயா கிரகம், கரும்பாம்பு, செம்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் ஒரு மனிதனை பேரின்பத்தில் நடத்த முடியுமா என்று சிலர் கேள்விக்குறியாய் இருக்கின்றார்கள். என்ற ராகுதானே, சாயா கிரகம்தான், இவருக்கு சொந்த வீடு இல்லையே, இவரை என்னால் ஒரு செய்ய முடியும் என்று சொல்கிறார்கள். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ராகுவைப் போல் கொடுப்பானில்லை, கேதுவைப் போல் கெடுப்பானில்லை என்று பழமொழி இருக்கின்றது. அது பழமொழி இல்லை, அது நிதர்சனமான உண்மை மொழி. ஏனெனில் ராகு பகவான் தான் இந்த கலியுகத்தில் இன்று நீங்கள் யூஸ் பண்ணி இன்டர்நெட், கிரிப்டோ கரன்சி, ஐடி துறை மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அனைத்தையும் இன்று ஆளுகின்றவர் ராகு பகவான். இந்த யுகம், இந்த 2020 கடந்த 25 வருடகாலமாக உலகத்தையே ராகுதான் ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ராகு ஒரு மனிதனை மிக பிரமாண்டமாய் பல கோடிகளை சம்பாதிக்க மிக இலகுவான சாதுரிய திறமைகளை செய்ய முடியும். அப்படிப்பட்டவர் தான் இந்த ராகு பகவான். நிழல் கிரமம் என்றாலும் பிரம்மாண்டத்தின் நாயகன். இன்று சினிமா துறையில் பல நூறு கோடி போட்டு சினிமா படம் எடுக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சினிமா படத்துக்கு
ஒளியை தருபவர் 1000 வாட்ஸ் என்ற ஒளியை தருபவரை இயக்குவர் ராகு பகவான் தான். ஒரு ஜாதகத்தில் ஒரு திரை நட்சத்திரத்தில் ஒரு நடிகர் உச்சபலமாக வர வேண்டும் என்று அவருக்கு ராகு பகவானின் ஆதிக்கம் இருக்க வேண்டும். ராகு நல்ல நிலையில் உச்சம் பெற்றுக்கொள்ளும் புஷ்கரண்டாமாம்சம் ராகு நல்ல நிலை இல்லை என்று அவரால் சினிமா திரையில் ஜொலிக்க முடியாது. அந்த வாட்ஸ் 1000 வாட்ஸ் ஒளி அவர் மேல் படும் பொழுது அவருக்கு உடம்பில் நோய்கள் வரும். அவர் அந்தளவு ஸ்திரமாக செயல்பட முடியாது. அப்படிப்பட்ட வசீகர சக்தி படைத்த உலகத்தை மயக்கக்கூடிய உலகத்தே தன்னுள் இயக்கக்கூடிய மாபெரும் சக்தி வாய்ந்த கிரகம்தான் ராகு பகவான் என்று சொல்லக்கூடிய கரும்பாம்பு கிரகம். இப்படிப்பட்ட ராகு இந்த 2025 மே 18ஆம் தேதியிலிருந்து சிம்ம ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரமனையில், அதாவது ஒரு கோணத்துக்கு இரண்டாவது கோணத்துக்கு 2ஆம் வீடு, அதாவது 1, 5 2வது கோணத்துக்கு 2ஆம் வீட்டில் 3ஆம் வீட்டில் இந்த ராகு வருகின்றார். இது ஒரு விசேஷ தலையகம். பொதுவாக ராகு பகவானுக்கு திக்பலம் என்று சொல்லும்போது 7ஆம் இடம்தான் திக்பலம் என்று சொல்லப்படுகின்றது. சந்திர பகவானுக்கும் சுக்கிர பகவானுக்கும் திக்பலம் பெறும்போது 4ஆம் இடம் புனிதமாக கருதப்படுகின்றது. செவ்வாய் பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் 10ஆம் இடம் திக்பலமாக கருதப்படுகிறது. புதன் பகவானுக்கும் குரு பகவானுக்கும் லக்னம் 1ஆம் இடம் திக்பலமாக கருதப்படுகின்றது. ஆனால் சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் 7ஆம் இடம். ஏனெனில் ராகுவும் சனியும் இருவரும் ஒத்த கிரகங்களே. சனியை போல் பருப்பொருள் கருப்பு கிரகம்தான் ராகு. ராகுவும் கருப்பு, சனி சுக்கிர பகவான் கருப்பு. இருவரும் ராகுவுக்கு 18 வருஷம் என்றால் சனி சுக்கிர பகவான் 19 வருஷம் திசைகள். இருவரும் ஒரே போல் சேர்வை. எப்பொழுதும் ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்க சகோதர சகோதரர்களே. ராகு பகவான் இருக்கும் வீடு சனி பகவான் வீடாக இருந்து அது கேந்திரமாக இருந்தாலும் சரி, சுக்கிர பகவான் வீடாக இருந்து இது கேந்திரமாக இருந்தாலும் சரி, அந்த காலகட்டங்களில் இந்த ராகு எது பெயர் வரும்பொழுது இந்த 7ஆம் இடம் 4ஆம் இடம் 10ஆம் இடமாக அமைந்த ஜாதருக்கு மகா பெரும் தனயோகத்தை இந்த ராகு செய்தே தீர்வார். இது நிதர்சனமான உண்மை. அதாவது ராகுவுக்கு 180 டிகிரியில் கேது பகவான் சிம்மத்தில் உட்காருதான் இங்கு விசேஷம். ஏனெனில் சிம்மம் என்பது காலபுருஷனுக்கு 5ஆவது வீடு, பூர்வ புண்ணிய பெற்ற வீடு. கேது பகவான் ஆதிக்க கடவுள் விநாயகப் பெருமான் அவர் சிம்மத்தில் சிம்ம சொப்பனமாய் சிம்ம ராசியில் உட்கார்ந்து ஆனந்தமாய் இவர்கள் தாண்டவமாட ஆன்மீக யோகத்தை தரப்போகிற சகோதர சகோதரிகளே, இந்த 18 மாத காலங்கள் நீங்கள் தும்பிக்கை நாயகன் நம்பிக்கையாருக்கு எனப்படும் விநாயகப் பெருமானை பிடித்து கொள்ளுங்கள். விநாயகர் அகவல் திறந்தோறும் படியுங்கள். ஓ வக்கரதுண்டாய தீமகி தந்தோ தந்திபிர சோதையா, ஓம் வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்திபிர சோதையா என்று விநாயகப் பெருமானை அடிக்கடி மனதார துதியுங்கள். உங்களுக்கு நல்ல காரியங்களையும் நல்ல அபிப்பிராயங்களையும் விநாயகப் பெருமான் நல்ல வழிகளில் உங்களை இந்த 18 மாத காலங்களில் கொண்டு செல்வார். கேந்திரத்தில் உள்ள ராகு உங்களுக்கு அபிலாக ஆசைகளை அதிகம் சம்பாதிக்க, பெரும் பணத்தை சம்பாதிக்க உங்களுக்கு நல்ல எண்ணங்களை தூண்டி விடுவார். சோம்பேறியாய் இருந்தவனை சுறுசுறுப்பாக்கி விடுவார். ஏனெனில் உங்களுக்கு மார்ச் 30ஆம் தேதி சனீஸ்வர பகவான் 6 கூடிய பானுமைந்தன் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனமனையில் மறைந்து விடுகிறார். இது ஒரு விபரீத ராஜயோகம். அந்த விபரீத ராஜயோகம் உள்ள வீட்டில் கும்பமனையில் ராகு போகும் பொழுது சனியை போல் செயல்படுவார். சனி ஏற்கனவே சிம்மத்திற்கு விபரீத தனயோகங்களை 2.5 வருட காலங்கள் செய்ய ஆயத்தமாகிவிட்டார். ராகு பகவானும் கேந்திரத்திலிருந்து கொண்டு இந்த சிம்மத்திற்கு பெரும் தனயோகத்தை தர ஆயத்தமாகிவிட்டார். ஏனெனில் பேசுமந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபல நாம் ராஜாக்கள் சேவையுள்ளோ விசிகண்டத்தனம் படைத்து சீவானாகி விதரணையாய் வாழ்ந்திடுவான். இன்னது கேளு
தேசுபெருப்பட்டாரை அணிகள் சேர்ப்பன் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கீர்த்தி மாசில்லா மன்னவனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பாய் என உரைத்தோர் முனிவோர்தானே என்று புலிப்பாணி சித்தர் பாடிய பாட்டில் கூற்றின்படி ராகு பகவான் கரும்பாம்பு என்று சொல்லிய பெரும் தனத்துக்கு சொந்தக்காரர் இந்த கேந்திர வீட்டில் வந்து அந்த ராகு திசை நடைபெற்று இந்த ராகுக்கு 4, 7, 10 ராசியாதிபதி இருந்து நடந்தால் இந்த ஜாதகருக்கு இந்த 1.5 வருட காலம் 18 மாத காலை பெரும் தனம் படைத்து உலகை ஆளும் அரசனுக்கும் நிதி கொடுக்கும் அளவுக்கு நீங்கள் நிதி படைத்தவராக பதிப்படைத்தவராக பெரும் பொருள் பெற்றவராக செல்வச்சிம்மானாய் வாழும் ராஜயோகம் பட்டியலில் வரப்போறீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களை ஆண்டியா இருந்த நீங்க அமைச்சரா வரப்போறீங்க. ஆண்டியா இருந்த நீங்க அழகாபுரிக்கு அரசனான குபேரனா மாற போறீங்க. மற்றவர்கள் விரல் மேல் உங்களை பார்த்து ஊரே பொறாமைப்படும் அளவுக்கு பொன்னாபரண யோகத்தில் ஜொலிக்க போறீங்க. இந்த 1.5 வருட காலங்களில் சிம்மராசினர் திடீரென்று யாரும் எதிர்பாராத விலை உயர்ந்த மிகப்பெரிய வாகனங்களையும் யாரும் எதிர்பாராத விலை ஸ்திர சொத்தையும் யாரும் எதிர்பார்க்காத விலையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாளிகை போன்ற வீட்டையும் யாரும் எதிர்பார்க்காத விலையில் திடீரென்ற அடுக்குமாடி ஸ்திர சொத்தையும் அமைக்கப் போவது உண்மை. இதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நிழல் கிரகம் இப்படி ஒரு தனயோக சூப்பர் மகா அமைப்பு இந்த ஜாதகத்தில் இந்த சிம்மத்திற்கு அமைவது 46 வருடத்துக்கு ஒரு முறை வருகிறது. சகோதர சகோதரிகளே, லாபத்தில் குரு பகவான், 8ல் சனி பகவான், 6 கூடியவன் 8ல் சனி பகவான், நிழற்கிரகம் என்று சொல்லக்கூடிய பாம்பு கிரகங்கள் கேந்திரத்தில் அமைந்து இந்த 3-4 கிரகமும் ராஜயோக தளத்தை வரும் அமைப்பு இனிமேல் 46 வருடம் ஆகும். சகோதர சகோதரர்களே, இந்த 25, 26, 27, 28, 29க்குள் நீங்கள் 60 மாதத்திற்குள் பல தலைமுறைக்கு சம்பாதிக்கக்கூடிய பெரும் தனயோகத்தை சம்பாதிக்க போறீங்க. இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. இது அந்த மிக பெரும் தனயோகத்தை இந்த ராகு பகவான் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகின்றார். இது நிதர்சனமான உண்மை. நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் 24 வயதில் இருந்தாலும் சரி, 45 வயதில் இருந்தாலும் சரி, 70 வயதுக்கு மேல் நீங்கள் முதியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த 1.5 வருட காலங்கள் உங்களுக்கு பொன் முட்டையிடும் காலமாய் அமையப் போகின்றது. சிலர் சந்தோஷமாய் வெளிநாடு சென்று இன்பமயமாய் சுற்றுலா கழித்து வெளிநாடை சுற்றி பார்க்கும் வரும் யோகம் வந்துவிட்டது. சிலர் விமானத்தில் பறந்து ஏறும் நேரம் வந்துவிட்டது. சிலர் பொன்னாபரண நேரத்தை வாங்கி குவிக்கும் நேரம் வந்துவிட்டது. சிலர் கடன்களின் மத்தியில் அவமானப்பட்டு நிந்தையாக இருந்தவர்கள்லாம் கடன்கள்லாம் உடைத்து கடன் இல்லாத ராஜ வாழ்க்கை வாழ்ந்து மிக பெரும் தனவந்தராய் ஊரில் நிலச்சுவார்ந்தராய் பெரும் பண்ணையாளராய் வரக்கூடிய நேரமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நெருங்கி வந்துவிட்டது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலகட்டங்களை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த காலகட்டங்களில் 18 மாத காலையில் நான் செய்வது உங்களுக்கு என்ன என்றால், பாழடைந்த சிவன் ஆலயம் செல்லுங்க. அந்த சிவாலயத்துக்கு உங்களால் முடிந்த உதவியை பண்ணுங்க. அது ஒரு நிதர்சனமான உண்மை. ஏனெனில் ராகு பகவான் சிவபெருமானின் ஆளுகைக்கு கீழ் உட்பட்டவர். ராகு பகவான் பண்ணுங்க. ராகு பகவான் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மனம் ரம்மியத்தையும் செய்து உங்களுக்கு மிக பெரும் யோகத்தை தருவார். அது மட்டுமில்லாமல் சித்தர்கள் ஆலயம் சென்று சித்தர்களுக்கும் சாதுக்களுக்கும் இந்த காலகட்டங்களில் உதவி செய்யுங்க. சித்தர்கள் மனம் குளிர்ந்தார் ராகு பகவான் மனம் குளிர்வார். உங்களுடைய பாட்டனார் பாட்டி வயது முதிர்ந்தவர்களுக்கு உதவி செய்யுங்க. அவர்களுக்கு ஆடை உதவிகளையும் அன்னதான உதவிகளையும் ஊன்றுகோல் உதவிகளையும் செய்து வாருங்க. சந்தோஷப்படுவாங்க. ஏழை திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் பரதேசிகளுக்கு உதவி செய்யுங்க. ஆசிரமங்கள் சென்று அங்கு அன்னதான உணவும் ஆடை உணவும் செய்து வாருங்க. ஏனெனில் ராகு பகவான் உட்கார்ந்திருக்கும் வீடு சனீஸ்வர பகவானின் வீடு. சனீஸ்வர பகவானின் தயவிருந்தால் தான் உங்களுக்கு ராகு பகவான் மனங்குழுந்து நல்லது செய்ய முடியும். ஆனால் ராகுவுக்கும் சனிவுக்கும் உள்ள
பிரீத்தியை நீங்கள் சந்தோஷமாக செய்யுங்க. இந்த காலகட்டங்கள் நல்லதே நடப்பது நிதர்சனமான உண்மை. நீங்கள் அடிக்கடி ஞாயிறு தோறும் 4:30 6 மணிக்குள் ராகு கால வேளையில் பக்கத்தில் இருக்கும் நவக்கிரக ஆலயம் சென்று ராகு பகவானையும் பூசிக்கலாம். முடிந்தால் திருநள்ளாறு சேத்திரம், முடிந்தால் திருநாகேஸ்வரம் சேத்திரம் கும்பகோணம் சென்று அங்குள்ள ராகு பகவான் தன் இரு மனைவியோடு காட்சி தரும் அழகான காட்சியை கண்டுகளித்து பாலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு இந்த பாட்டை நீங்கள் மனங்கொழிந்து பாடினால் எனப்பன் ராகு பகவான் சந்தோஷப்படுவார். ஓம் நகத்வஜாய வித்மகே பத்மகஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரேம் சோதயாத்து. இதை 9 முறை மனதார பாடி நினைத்து சந்தோஷப்படுத்துங்க. வாரிசே நடமால் முன்னம்பானவர்க்கமுதம் ஈயும் போது நீ நடுவிருக்க புகழ் சிதமற்று பின்ன நாகத்தின் உடலோடுண்டன் நட்சிரம் வாய்க்க பெற்ற ராகுவே போற்றி போற்றி ரட்சுப்பாய் ரட்சுப்பாயே என இந்த ராகு பகவான் இந்த சுலோகத்தையும் 9 முறை பாட்டாக பாடி ராகு பகவானுக்கு இந்த மாலை வேளையில், இந்த ராகு கால வேளை ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 சந்தோஷப்படுத்துங்க. ராகு மனம் குளிருவார். மேலும் நான் சொல்வதை ஏற்கனவே உடல் ஊனமுற்றவர்களும் அனாதைகளுக்கு உதவி செய்யுங்க. ராகு மிகவும் சந்தோஷப்பட்டு உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் செய்தார். மேலும் புற்றுடன் கூடிய மாரியம்மன் ஆலயம் சென்று அங்கு பாம்பு புற்றுக்கு பால் வாங்கி ஊற்றுங்க, முட்டை வாங்கி வைங்க, யோகம் விருத்தடையும். மேலும் புற்று மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்யுங்க, யோகம் விருத்தியாகும். மேலும் துர்காதேவி ஆலயம் சென்று துர்க்கையம்மனுக்கு நீங்கள் நெய்விளக்கு போட்டு வாருங்க. மேலும் இந்த 18 மாத காலங்களில் வடக்கு பார்த்த துர்க்கை, வடக்கு பார்த்த காளியம்பாள் அல்லது காளியம்மனுக்கு நீங்கள் பாலபிஷேகம் செய்து அம்பாளை வழிபட்டு வாருங்க. இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிக பெரும் யோகமான காலமாய் அமையும். மேலும் வடக்கு பார்த்த காளியாக திருச்சி உறையூரில் இருக்கும் அன்னை வெக்காளி அம்மனை வழிபட்டு வர யோகம் விருத்தியாகும். அன்னை வெக்காளி 2000 வருடத்திற்கு மேலே மிகவும் சக்தி வாய்ந்தவள உக்கிரதேவியாக மலை வெளியிலும் ஆத்தா இருப்பது விசேஷம். அந்த ஆத்தாவை இந்த சிம்மராசினர் அடிக்கடி சென்று வழிபட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் யோகம் விருத்தடைந்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய மிக பெரும் தனபாக்கியம் பால்பாக்கியம் கிடைத்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையக்கூடிய மிக பெரும் தனயோகம் கிடைக்கும். சகோதர சகோதரர்களே, நீங்கள் எதற்கும் கவலைப்படாமல் எந்த இதை மற்றும் கலங்காமல் 2025 பிறப்பதே சிம்மத்திற்காக இந்த ராகு பகவானும் கேது பகவானும் உங்களை மனம் குளிரதான் வருகின்றார் ஒழிய உங்களை சேதப்படுத்த, உங்களை நாசப்படுத்த, உங்களை மோசப்படுத்த இல்லை. யாரும் எதை சொல்றதை பற்றி கவலை வேண்டாம். மனதோடு சந்தோஷமாய் ரம்மியமாய் ராகுவையும் கேதுவையும் சந்தோஷப்படுத்துங்க. ராகுவை சந்தோஷப்படுத்த முடியாதவர்கள் பாட்டனார் பாட்டியரை சந்தோஷப்படுத்துங்க. ராகு மனம் குளிர்வார். கேதுவை சந்தோஷப்படுத்துங்க. ரிஷிகளை சந்தோஷப்படுத்துங்க. முனிவர்களை சந்தோஷப்படுத்துங்க. விநாயகப் பெருமானை அடிக்கடி வழிபாடு செய்யுங்க. விநாயகருக்கு அருகம்பூர் மாலை அடிக்கடி சாற்றி வழிபடுங்க. இந்த நெய்விளக்கு அவசியம் விநாயகருக்கு அடிக்கடி சென்று போட்டு வாருங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக பெரும் யோக கட்டமாக, மாபெரும் தனக்கட்டமாக, சாதாரண நிலையில் இருந்த நீங்கள் சக்கரவர்த்தியாக, மன்னாதி மன்னராக, ஆண்டியாக இருந்த நீங்கள் அரசராய் வலமிருந்து 2025 முதல் நீங்கள் மகா தனவந்தர் பட்டியலில் இந்த சிம்மராசினை இடம்பெற போகிறது. உண்மை உண்மை உண்மை.